ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஐஎஸ். இந்த வீடியோவில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஃபுல் டெஸ்ட் மார்க் டெஸ்ட்டோடைய ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்டோடைய கொஷின் பேப்பர் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஒரு பேப்பரில் நார்மலாக நீங்கள் எக்ஸாம் எழுதுறதா ஃபீல் பண்ணி இதுதான் உங்களுடைய டிஎன்பிசி கொஷின்ஸாக வருது அப்படின்னா நீங்கள் என்ன ஆன்சர் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி எழுதிடுங்க டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் வந்து கீயை வந்து செக் பண்ணிவிட்டு டவுட்ஸ் இருக்க கொஷின்ஸ்லாம் வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் பாருங்கள். ஸோ இதில் வந்து கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்கும். இப்போ நமக்கு ரீசெண்ட் குரூப் 4ல் நடந்த இந்த டிஎன்பிசி ஜென்ரல் இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் பேப்பர் செட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஷின்ஸ் வந்து லிட்டில் பிட் டஃப்பாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் மார்க்ஸ் கம்மியாக வருது அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். இதில் வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கற்றுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அந்த டாபிக்ஸு, கிராமர் டாபிக்ஸ் வந்து அகைன் ஒன் டைம் ரிவைஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இதில் உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து நீங்கள் புதுசாக இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ கொஷின்ஸ் வந்து டஃப்பாக தான் இருக்கும். ஸோ என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிடுங்க. ஈவன் நீங்கள் கெஸ் பண்ணாலும் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் எக்ஸாமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஆன்சர் கீயை வந்து செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை மறக்காமல் பார்த்துருங்க, ஓகேங்களா? ஸோ இதில் மார்க்ஸ் கம்மியாக வருது அப்படின்னா ஃபீல் பண்ண வேணாம். இது நம்மளுடைய டெலகிராம் குரூப்போடைய லிங்க் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ தெரிஞ்ச ஏரியாஸை இன்னும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தெரியாத ஏரியாஸையும் வந்து கற்றுக்கிட்டு அதையும் இன்னும் ஸ்ட்ராங்காக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணுற மிஸ்டேக்ஸை வந்து எக்ஸாமில் பண்ணாமல் இருங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து நம்மளுடைய டிஎன்பிசி கொஷின்ஸை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குரூப் 2 எக்ஸாம் ரியல் எக்ஸாமில் இருக்க கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் தான் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. இதே மாதிரி உங்களுக்கு மார்க் டெஸ்ட் 2 ஓட எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இதில் அட்டாச் பண்ணுற வீடியோவை பார்த்துருங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சக்ஸஸ் ஐஏஎஸ். ஜென்ரல் இங்கிலீஷ் ஃபுல் டெஸ்ட்டுக்கான கீ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அசின் இஸ் டேஷ் இன் த ஆர்ட் ஆஃப் டான்சிங். ரிஹான் இஸ் பாப்புலர் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஹிஸ் டேஷ் நேச்சர். The director was kind enough to dash to the request of the laborers. Her remarks about the character of her friends are quite dash. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஃபர்ஸ்ட்டு அடெப்ட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். அடெப்ட்னா ப்ரொஃபிஷியன்ட் அப்படின்னு அர்த்தம். அந்த துறையில் வந்து அவங்க சிறந்திருக்காங்க. ஸோ ப்ரொஃபிஷியன்ட். வேறு என்னென்ன சினானிம்ஸ் சொல்லலாம்னா ஸ்கில்ஃபுல், தென் adroit, deft, dexterous, dexterous, then agile, nimble. இதெல்லாமே இதுக்கு சினானிம்ஸ். ஸோ ஆன்டனிம்ஸ் நம்ம சொல்கிறப்போ என்னென்ன சொல்லலாம்? ஆப்போசிட் சொல்கிறப்போ இனெப்ட், கிளம்சி, ஆக்வர்ட், ஸ்கில்ஃபுல்னு சொல்லியிருக்கோம்ல, ஸோ அன்ஸ்கில்ட். இதெல்லாமே ஆப்போசிட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து அடெப்ட் அப்படிங்கிறது கரெக்டு. மிச்சதெல்லாம் அடாப்ட் அப்படிங்கிறது. அடாப்ட்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறது. ஸோ அடெப்ட் அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். ரிஹான் இஸ் பாப்புலர் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஹிஸ் டேஷ் நேச்சர். இதுக்கு ஆன்சர் கம்ப்ளைசன்ட். கம்ப்ளைசன்ட்னா என்னென்னா ட்ரைங் டு ப்ளீஸ், அதாவது பொலைட்டான கேரக்டரை தான் வந்து நம்ம கம்ப்ளைசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய சினானிம் பார்க்குறப்போ இதோட ஆக்சுவல் மீனிங் வந்து ட்ரையிங் டு ப்ளீஸ் நேச்சர். ஆர் கோர்டியஸ், obliging, polite, or gracious. இதெல்லாமே சொல்லலாம். ஸோ இதுக்கு ஆப்போசிட்னு சொல்கிறப்போ ஆன்டனிம்ஸ் பார்க்குறப்போ ஐரானிக்கல், then
derisive, sardonic, invective, இதெல்லாமே antonyms. ஸோ இந்த another complacent இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன மீனிங்னா செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடுன்னு அர்த்தம். ஓகே, இந்த வேர்டுக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, the director was kind enough to dash to the request of the laborers. accede அப்படின்னா to accept. So accept or take your duty, take on your duty, giving assent, இதெல்லாமே synonyms சொல்லணும். Antonymsல சொல்கிறப்போ assent is opposite, dissent, disagree, differ, இதெல்லாமே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது, அப்போசிட். ஆப்போசிட் இல்லை, அப்போசிட். அப்போசிட் அப்படின்னா அப்ரோப்ரியேட்னு அர்த்தம். appropriate, suitable, pertinent, இதெல்லாமே oppositeோட synonyms. Her remarks about the character of her friends are quite opposite. அடுத்து பாருங்க, ancestral property is dash between two sisters. ஆன்சர் வந்து an apple of discord. ஃபர்ஸ்ட் ஒன்றுனா பார்ப்போம். at stone's throw அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, stone's throwனா என்னென்னா வெரி க்ளோஸ், கல் தூக்கி போடுற தூரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அட் வெரி க்ளோஸ். broken reed அப்படின்னா the support that failed. நெக்ஸ்ட் ஆப்பிள் ஆஃப் டிஸ்கார்டு, இதுதான் என்னென்னா குவாரல், இஷ்யூ ஆஃப் குவாரல் ஆர் காஸ் ஆஃப் குவாரல். ஃப்ளாஷ் இன் த பேன் அப்படின்னா சடன் சக்ஸஸ். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்பிள் ஆஃப் டிஸ்கார்ட். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்பாட் தி எரர். இதில் என்ன மிஸ்டேக்கு, ஹாவ் யூ brought எனி மேங்கோஸ்ன்னு இருக்கணும். சி சம் எனி ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணலாம். இதில் என்னென்னா எனி அப்படிங்கிறதும் அன்கவுண்டபிளுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் சம்மும். இதில் எனி அப்படிங்கிறது குவெஸ்டன் ஆர் நெகட்டிவ் ஃபார்மில் இருக்கக்கூடியதுக்கு யூஸ் பண்ணணும். சம்முங்கிறது அஃபர்மேட்டிவில் நம்ம யூஸ் பண்ணலாம், விச் மீன்ஸ் பாசிட்டிவ் நோட்டில் யூஸ் பண்ணுறப்போ we can use this. மற்றது பாருங்கள், ஈச் ஆஃப் த பாய்ஸ். இப்போ அதே மாதிரி ஈச் எவ்ரின்னு இருக்குது, ஈச் எவ்ரி. ஈச் அப்படின்னா ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட பேசும்போது ஈச் சொல்லணும். எவ்ரின்னு சொல்கிறப்போ கம்பல்சரியாக மோர் தென் 2 பேசுகிறப்ப தான் நம்ம சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ரிஹான் அண்ட் ஐ ஆர் கோயிங் டு த பீச். தென் ஷாரிக் வாஸ் born on October 17, 2024. இந்த ஆன் இன் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணோன்னா மந்த், டேட் அண்ட் இயர் இந்த மூணையுமே ஒட்டுக்க சொல்லும்போது, அதான் October 17, 2024ன்னு சொல்லும்போது, இல்லை அதே இது ரிவருக்கு சொல்லும்போது, இல்லை ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீட் சொல்லும்போது அதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னா வெறும் மந்த் மட்டும், ஜஸ்ட் ஜூன், ஹி வாஸ் born in October அவ்வளோ முடிஞ்சு, அல்லது வெறும் இயர் அல்லது சீசன் பற்றி சொல்கிறப்போ, அல்லது செஞ்சுரி பற்றி சொல்கிறப்போ, அல்லது அந்த செஷன் லைக் மார்னிங்கா ஈவினிங்கா ஆஃப்டர்நூனா அப்படின்னு சொல்கிறப்போ இன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஆட் அப்படிங்கிறது பர்டிகுலராக டைம், at 9 AM, at 10 PM அந்த மாதிரி சொல்கிறது நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்பாட் தி எரர் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங். கால் அட் அப்படின்னா விசிட் அ பிளேஸ் டு மீட். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்க்கு என்னது, ஆப்ஷன் பி. கால் ஆஃப்னா அபேண்டன் அல்லது சஸ்பெண்ட், டி. கால் ஃபார்னா நெசசரி அல்லது ரெக்குயர்மெண்ட். கால் இன் ஆர் அவுட்னா ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான், அதனால தான் வந்து உங்களுக்கு நான் இங்கே அப்படி ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். கால் இன் ஆர் கால் அவுட்னா சென்ட் ஃபார் ஹெல்ப். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஆடோ நோட்.
இது மேபி நல்ல அதை கொஸ்டினை நீங்கள் உன்னிப்பு கவனிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். வி நெவர் கம் லேட் டு த ஆஃபீஸ். ராஜு ஹாஸ் டிசைடட் டு சப்மிட் ஹிஸ் ஒர்க் டுமாரோ. ஐ ப்ரிஃபர் டு லீவ் ஏர்லி. ஸோ இந்த மூணுமே என்னென்னா அட்வர்ப் ஆஃப் டைம். அண்ட் லாஸ்ட் ஒன், ஹசீனா லுக்ட் அட் ஹர் பிரதர் அஃபெக்ஷனேட்லி. இது அட்வர்ப் ஆஃப் மேனர். அட்வர்பில் நிறைய டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ் இருக்குது? ஃபர்ஸ்ட், அட்வர்ப் ஆஃப் டைம். டைம்னு சொல்கிறப்போ நான் என்ன சொல்லுவேன்? பிஃபோர், ஆஃப்டர், அகோ, ஆல்ரெடி, சூன், நெவர், இது எல்லாமே டைம். அட்வர்ப் ஆஃப் மேனருங்கிறப்போ ஸ்லோலி, இங்கே நம்ம பார்த்த மாதிரி அஃபெக்ஷனேட்லி, இதெல்லாம். அடுத்து அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு இருக்குது. ஃப்ரீக்வன்சிங்கிறப்போ ஆல்வேஸ், ஒன்ஸ், செல்டம், இதெல்லாமே ஃப்ரீக்வன்சி, எவ்வளோ தடவை, ரெகுலர்லி அப்படிங்கிறதெல்லாம். அடுத்து டிகிரி ஆஃப் அட்வர்ப்ஸ் லைக் ஆல்மோஸ்ட், வெரி, அதெல்லாமே. அடுத்து அஃபர்மேஷன் அண்ட் நெகேஷன் டைப்பில் யூஸ் பண்ணுறப்போ அப்பேரண்ட்லி, நோ, அன்டவுட்டட்லி, இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், இன்கரெக்ட் யூசேஜ் ஆஃப் ப்ரிப்போசிஷன்ஸ் எங்கெங்க? ஆன்சர் இஸ் 1, 2, 5. என்ன ஃபஸ்ட் ஒன்ஸில் என்ன தப்பு? மீனா ரிசம்பிள்ஸ் வித் வராது. மீனா ரிசம்பிள்ஸ் ஹெர் மதர். அடுத்து பாருங்கள், சல்மான் இன்ஃபார்ம்டு டு த போலீஸ் வராது. சல்மான் இன்ஃபார்ம்டு த போலீஸ் ஆஃப் த தெஃப்ட். அடுத்து லாஸ்ட் ஒன் என்ன? ஹீ எம்ஃபசைஸ்ட் ஆன் த வராது. ஜஸ்ட் ஹீ எம்ஃபசைஸ் த நீட் ஆஃப் கன்சர்வேஷன். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் டி. ஷீ செல்டம் வீப்ஸ். இப்போ இந்த செல்டம் அப்படிங்கிறது என்னது? நெகட்டிவ் டோனில் இருக்கக்கூடியது தான். ஸோ செல்டம் அப்படிங்கிறது நெகட்டிவில் இருக்குது. அப்போ நான் வந்து கொஸ்டின் டேக் எதில் போடுவேன்? பாசிட்டிவில் போடுவேன். ஷீ இருக்கா, அப்போ இங்கே ஷீயில் நான் முடிக்கணும். நெகட்டிவில் இருக்கா, ப்ளஸ் வீப்ஸ் அப்படிங்கிறது என்னது? டஸ் ப்ளஸ் வீப்பு. ஸோ டஸ் ஷீ அப்படி தான் போடுவேன். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிராமட்டிக்கலி கரெக்டு 8 to 1. என்ன இங்கே மிஸ்டேக்னா? எல்லாமே கரெக்டு, சாரி எல்லாமே தப்பு. நன் ஆஃப் தி அபவ் ஆர் கரெக்டாக தான் ஆன்சர். த டீச்சர் மேட் த ஸ்டூடெண்ட்ஸ் சால்வ் த ப்ராப்ளம். டூ வரக்கூடாது. ஓகே, ஹீ இஸ் ரிச் டுடே பட் ஹீ அப்பியர்ஸ் டு பி வராது. அவன் வந்து முன்னாடி இருந்தான். ஓகே, அப்போது டு பி வராது, டு ஹாவ் பீன் வரும். டு ஹாவ் பீன் புவர் இன் த பாஸ்ட். அடுத்து பாருங்கள், யூ ஷுட் ஆல்வேஸ் எய்ம் டு அச்சீவ் ஹையர் கோல் இன் டு சக்சீட் இன் லைஃப். இதில் டு அச்சீவ் இருக்கக்கூடாது. யூ ஷுட் ஆல்வேஸ் எய்ம் அட் அச்சீவிங்னு இருக்கணும். நெக்ஸ்ட், ஷி வாஸ் ஃபார்பிடன் ஃப்ரம் மூவிங் அவுட் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். ஷி வாஸ் ஃபார்பிடன் டு மூவ் அவுட் with her friends. ஓகே, ஸோ இதில் எதுவுமே கரெக்ட் இல்லை. ஆப்ஷன் டி. அடுத்து ஜெண்டர் நவுன். ஜெண்டர் நவுன் வந்து இதில் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. போருங்கிறது ஸோ, போருங்கிறது ஸோ, ஸ்டாகுங்கிறது ஹிண்ட், ஏர்ல் அப்படிங்கிறதுக்கு கவுண்டஸ், கோல்ட் அப்படிங்கிறதுக்கு ஃபில்லி, ஸ்வெயின் அப்படிங்கிறதுக்கு வந்து நிம்ஃப், அண்டு ஃப்ரையார் அப்படிங்கிறதுக்கு நன். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியதெல்லாம் என்னென்ன ஜெண்டர் நவுன் பார்த்தீங்கன்னா, லேட், லேடுக்கு லாஸ், தென் கேண்டருக்கு வந்து கூஸ், தென் ட்ரேக்குக்கு டக், தென் பக், டோ, ஃபாக்ஸ், vixen, then ram, eve, then duchess, then drone, bee, then bullock, heifer, then hart, HART, heart, row, then stallion, ஸ்டாலியனுக்கு மேர்,
M-A-R-E. Then tutor. Tutorக்கு வந்து governess. Okay. Then next question. Fill in the blanks with suitable phrasal verb. Don't worry, the crisis are likely to dash. Answer is blow over. அப்போ blow outனா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். blow out அப்படின்னா extinguish. blow up அப்படின்னா ஊதி ஊதி பெருசாக்குறதுன்னு சொல்கிறது தான் அது. explode, வெடிக்கிறது. blow over அப்படின்னா don't worry, அப்போனா கவலைப்படாத, சரியாக போகுது அப்படின்னு அர்த்தம். ஐம் worried, the crisis are likely to be அப்படின்னா நாங்கள் blow up சொல்லலாம். இங்கே வந்து கவலைப்படாத அப்படின்னா முடிய போகுதுன்னு அர்த்தம், which means come to an end. Then veer away அப்படின்னா win. Okay, next. Synonyms that are incorrectly matched. So இது வந்து answer 1 and 4. Infallible அப்படின்னா never fails ன்னு அர்த்தம். ஓகே, infallible never fails and affable pleasant அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி never fails சொல்லலாம். வேறு என்னென்ன சொல்லலாம்? unerring, impeccable, flawless, இது எல்லாமே infallibleக்கு சொல்லலாம். நெக்ஸ்ட், choose the correct synonym. இது வந்து group 4ல் கூட இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. not the same question but the term. loquacious அப்படின்னா என்னென்னா talkative அப்படின்னு அர்த்தம். ஸோ synonym வந்து talkative. Next, the mental illness in which somebody has a strong desire which they cannot control to steal things. ஏதோ ஒரு மூவியில் கூட காமிச்சிருப்பாங்களே, திருடுறதை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்டென்ஷனலாக பண்ண மாட்டாங்க, பட் அவங்கள பண்ணுறதுக்கான அந்த இது தோன்றும். ஸோ அந்த டிசைருக்கு பேர் கிளெப்டோமேனியா. ஐ திங்க் அப்பா 2வா என்னமோ சம் படம், பட் சூர்யா அமலாபால் நடிச்சிருப்பாங்க. அந்த பேரண்டிங் ரிலேட்டடான மூவிஸில் வரும். ஓகே, அடுத்து டிப்சோமேனியானா என்னென்னா எக்ஸசிவ் ஆல்கஹால் எடுத்துக்கிறதுக்கான டிசையர். பர்சிஸ்டன்ட் டிசையர் டு ட்ரிங்க் எக்ஸஸ் ஆல்கஹால். அடுத்து ட்ரோமோமேனியானா த மேனியா ஃபார் ட்ராவல். அடுத்து நோசோமேனியா அப்படின்னா ஹேவிங் டெல்யூஷன் ஆஃப் சஃபரிங் ஃப்ரம் அ டிசீஸ். உடம்பு சரியில்லைன்னா போதும் உடனே வந்து கேன்சரா அப்படின்னு இது பண்ண வேண்டியது, இல்லை லைட்டாக வந்து கேஸ்ட்ரிக் இஷ்யூ வந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் அப்படின்னு பயப்பட வேண்டியது. ஸோ இந்த மாதிரி டெல்யூஷன் ஆஃப் சஃபரிங் ஃப்ரம் அ டிசீஸ். ஓகே, நெக்ஸ்ட், சூஸ் த மிஸ்பெல்ட் வேர்டு. ஸோ இதில் மிஸ்பெல்ட் வேர்டுங்கிறது தேர்ட் ஆப்ஷன், ஏன்னா அதில் ஒரு எல் தான் வரும், indelible. ஸோ இம்ப்யூடென்ட் அப்படின்னா என்னென்னா நாஸ்டால்ஜியானா உங்களுக்கு தெரியும். இம்ப்யூடென்ட் அப்படின்னா ரூடுன்னு அர்த்தம், ஷேம்லெஸ்லி ரூட். indelible ஒரு எல் தான் வரும். ஸோ indelible அப்படின்னா cannot be erased, அழிக்க முடியாது. cannot be changed or cannot be erased. indigent அப்படின்னா மற்றவங்கள்ட்ட ஹெல்ப் தேவைப்படுற அளவுக்கான ஏழ்மையான நிலை, புவர் enough to need help from others. Next, match the following with the correct synonyms. Rhetoric. Rhetoric அப்படின்னா ஆப்ஷன் சி, insincere writing. இன்சின்சியர் ரைட்டிங் சொல்லலாம், அல்லது ஸ்பீச்சும் சொல்லலாம். ஸ்பீச் விச் இஸ் இன்டெண்டட் டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக பேசக்கூடியது அந்த ரிட்டாரிக் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து இது வந்து ஹானஸ்ட் ஸ்பீச்சாக இருக்காது. ஸோ டிஸ்ஹானஸ்ட் ஆர் இன்சின்சியர் ஸ்பீச் அல்லது ரைட்டிங் ரிட்டாரிக். அடுத்து சாக்ரிலெஜ். சாக்ரிலெஜ் அப்படின்னா ஹோலி ஸ்பேஸ்க்கான அந்த ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடந்துக்கிறது. ஓகே, ரிட்டாரிக்கு ப்ளீஸ் நோட் இட் டவுன். ரிட்டாரிக்குடைய அதர் சினானிம்ஸ் பார்த்தப்போ ஒரேட்ரி ஆர் எலக்வன்ஸ். அடுத்து சாக்ரிலெஜ். சாக்ரிலெஜுக்கு சினானிம்ஸ் சொல்கிறப்போ
blasphemy, profanity, irreverence, இதெல்லாம் சொல்லலாம். அடுத்து டெப்பிட். இது வந்து மேக்ஸிமம் இந்த பேபிஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும். ஃபீவர் வந்தது அப்படின்னா டெப்பிட் வார்மிங் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வெது வெதுப்பான தண்ணியில் துணியை நினச்சி குழந்தையோட மேல் ஃபுல்லாக வந்து துடைக்க சொல்லுவாங்க. ஸோ டெப்பிட் மசாஜ் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெப்பிட் அப்படின்னா லியூக் வார்ம்னு அர்த்தம். அனதர் மீனிங் என்னென்னா அன்என்தூசியாஸ்டிக் அல்லது ஏப்பத்தட்டிக் அல்லது இன்டிஃபரண்ட், இது எல்லாமே இதுக்கு மீனிங். நெக்ஸ்ட்டு அப்ஹீவல். அப்ஹீவல்னா டிஸ்ரப்ஷன், அப்செட், தென் டர்புலன்ஸ் ஆர் டர்மாயில். டர்மாயில் இது அடுத்த கொஸ்டினில் நம்ம பார்ப்போம் இந்த வார்த்தை, டர்மாயில் இதெல்லாமே. அடுத்து வேலியன்ட் அப்படின்னா ஃபியர்லெஸ், பயம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் the dash left his will in favor of his children. இறந்தவங்க. ஸோ deceased அப்படின்னா இந்த diseases தான் ஸ்பெல்லிங் கரெக்டு, இறந்தவங்களை பற்றி பேசுகிறது. அடுத்து ICCW, இந்தியன் கவுன்சில் ஃபார் சைல்டு வெல்ஃபேர், அதான் கரெக்ட் ஆன்சர். தி அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட் ஆஃப் செட்டே இஸ் நாட். ஸோ மிச்சம் மூணுமே, இந்த கவுச், லவ் சீட் ஆர் செஸ்டர் ஃபீல்டு, இது எல்லாமே இதுக்குரிய அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு. இந்த செட்டே அப்படிங்கிற வார்த்தைக்கு நாப்கின் மட்டும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இன்கரெக்ட்லி பேர்டு ஆன்டனிம்ஸ். ஏன் வந்து இந்த வார்த்தையெல்லாம் வந்து கேட்டிருக்கு அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு குரூப் 4லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் வந்து இந்த அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டே வந்து இருந்தது. நம்ம யூஸ்வலாக படிக்கிற மாதிரி இல்லாமல் இந்த ட்ரக்கு, சிப்ஸு, கேண்டீஸ், குக்கீஸ் இந்த மாதிரிலாம் கேட்காம டிஃப்ரெண்ட்டாக கேட்டுச்சு. ஸோ நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்கணும். பிகாஸ் குரூப் 2 இஸ் கோயிங் டு பி டஃபர் தென் குரூப் 4 ஆப்வியஸ்லி. குரூப் 4ல் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர், கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ இட் பிஃபோர் கோயிங் ஃபார் த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட் சூஸ் த இன்கரெக்ட்லி பேர்டு ஆன்டனிம்ஸ். எல்லாமே கரெக்ட் தான். ஸோ ரெட்டிசன்ட் அப்படின்னா ஆப்போசிட் வேர்டு இஸ் ஸ்பீக்ஸ் மோர். அப்படின்னா ரெட்டிசன்ட் தான் என்னென்னா கம்மியாக பேசுவாங்கன்னு அர்த்தம். ஸ்பீக்ஸ் மோர் இன்னொன்று என்ன, டாக்கட்டிவ், லொக்வேஷியஸ், ஞாபகம் இருக்கா? அடுத்து அப்ஸ்க்யூர். அப்ஸ்க்யூர்னால் வந்து புரியாத இது. ஸோ அப்புறம் ஆப்போசிட் என்ன, கிளியர்லி அண்டர்ஸ்டுட். அக்ரண்டைஸ், ஆப்போசிட் என்னென்னா டிக்ரீஸ். அப்போது அக்ரண்டைஸ்னால் என்ன அர்த்தம், அதிகப்படுத்துறது, இன்க்ரீஸ்னு அர்த்தம். அவர்ஷன் அப்படின்னா எனக்கு இப்போ சொல்லுவாங்க இல்லையா, இவங்களை பார்த்தாலே எனக்கு அவர்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர்ஷன் அப்படின்னா ஹேட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு ஆப்போசிட் லவ். இன்காரிஜிபிள்னால் எனக்கு ஒரு கெட்ட ஹேபிட் இருக்குது, அதை என்னால் மாற்ற முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஓவராக ஃபோன் யூஸ் பண்ணுறோம், அதை நம்மளால் மாற்ற முடியும், நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் வந்து இன்காரிஜிபிள். சாரி, இப்போது மாற்ற முடியாதுன்னு இருக்குது. இப்போ ரொம்ப அடிக்ஷன், ஃபோன் அடிக்ஷனோ இல்லை வந்து ஆல்கஹால் அடிக்ஷனும் இருக்கிறவங்களால அதை வந்து மாற்றுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு. இல்லைனா இந்த பர்சன் வந்து மாற்ற முடியாது, இந்த பர்சனை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களா, அது வந்து இன்காரிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்கள்ட்ட இருக்க இந்த பேட் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இன்காரிஜிபிள். அதுக்கு நான் வந்து ஆன்டனிம் என்ன சொல்லுவேன், மாற்றக்கூடிய பேட் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். which of the following best explains metonymy? metonymy அப்படின்னா நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், ஆனால் அந்த வார்த்தையை நான் எக்ஸாக்டாக மீன் பண்ணலை. இப்போ the crown அப்படின்னா நான் அந்த கிரீடத்தை மீன் பண்ணல, இன்ஸ்டெட் ஐ எம் மென்ஷனிங் அபவுட் த கிங். அதுதான் இந்த மெட்டானைமி அப்படிங்கிறது. வேறு என்ன சொல்லலாம், the laurel அப்படின்னா சக்ஸஸ் அப்படிங்கிறது தான் குறிக்குது. அதே மாதிரி இந்த ரெட் கோட்ஸ் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸை சொல்லுது. லைக்வைஸ் இது வந்து நம்ம மோஸ்ட் காமனாக கேட்குறது த பெஞ்ச். கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் வந்து பெஞ்ச்னா யார் சொல்லுது, பெஞ்சை சொல்லலை, இன்ஸ்டெட் ஜட்ஜஸை சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபைண்ட் தி ஆன்டனிம் ஃபார் த அண்டர்லைன்டு வேர்ட்ஸ். ஓகே, the obstinate ruler ignored the clamorous protests of the people, showing his apathetic nature. Yet his capricious decisions brought turmoil to the entire kingdom. See, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுக்குறப்போ இப்போ உங்களுக்கு ஆப்ஸ்டினேட்டாக தெரியல, கிளாமரஸாக தெரியல, ஆப்பத்தட்டிக், கேப்ரிஷியஸ். ஆப்பத்தட்டிக் யூ கேன் கெஸ் இட். டர்மாயில் அப்படின்னா இதில் ஏதோ ஒரு வார்த்தையாவது அட்லீஸ்ட் நீங்கள் எங்கேயாவது படிச்சிருப்பீங்க. அப்போ அதனுடைய ஆப்போசிட் என்னவாக இருக்கும், இல்லை அந்த
இதில் சொல்ல வர மீனிங் ஏதாவது, இப்போ வந்து ஏதோ ஒரு ரூலர், இப்போ நல்ல ரூலராக இருந்தால் எதையோ மக்களுடைய ப்ரொட்டஸ்ட்டை இக்னோர் பண்ண மாட்டான். அப்போனா நான் ஆப்ஸ்டினேட் அப்படின்னாலே என்ன சொல்ல வரேன், ஏதோ ஒரு பேட் வைப்பில் தான் சொல்கிறேன். அப்போ அதனுடைய ஆண்டனிம் என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும். இப்படி தான் நீங்கள் கெஸ் பண்ணணும் தெரியாத வார்த்தைகளுக்கு. அப்போது த ஆப்ஸ்டினேட் ரூலர் இக்னோர் த கிளாமரஸ் ப்ரொட்டஸ்ட் ஆஃப் த பீப்புள், மக்களுடைய ஏதோ ஒரு ப்ரொட்டஸ்ட்டை இது பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ ஆப்ஸ்டினேட் அப்படின்னா என்ன மீனிங்னா ரெசிஸ்டன்ஸ் டு கைடன்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு ஆப்போசிட் என்னவாக இருக்குன்னா ஃப்ளெக்சிபிள். ஸோ ஸ்டப்பனாக இருக்கிறது. ரெசிஸ்டன்ஸ் டு கைடன்ஸ்னால் நான் சொல்ல வர்றது கேட்காம இருக்கிறது. ஓகேவா, அப்போது அதுக்கு நான் ஆப்போசிட் என்ன சொல்ல, ஃப்ளெக்சிபிள். அடுத்து என்ன, இக்னோர் த கிளாமரஸ் ப்ரொட்டஸ்ட். கிளாமரஸ்னால் லவுட் நாய்ஸ் அண்ட் லவுட் நாய்ஸ் அண்ட் கன்ஃபியூஸ்ட். அதுக்கு ஆப்போசிட் என்ன சொல்ல, சப்டியூடும் ஒன்று தான், சைலண்ட்டும் ஒன்று தான். பட் அங்கே மேலே இருக்கிறதுல ஸ்டப்பன் கொடுத்துருக்கனால இதை நான் கிளிக் பண்ணல. ஓகே, ஸோ சப்டியூடு. ஓகே, of the people showing his apathetic nature. apathetic அப்படின்னா concerned or enthusiastic. sorry, unenthusiastic. So unenthusiastic na adhu opposite enna solluven, concerned. Okay, concerned decisions yet his capricious decisions. capricious na irregular or variable. அதுக்கு ஆப்போசிட்னா வேரியபிள்னா அன்ஸ்டெடி. இதுதான் மீனிங். அப்போ அதுக்கு ஆப்போசிட்னா ஸ்டெடி. brought turmoil to the entire kingdom. டர்மாயில்னால் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், டிஸ்ரப்ஷன், அப்செட், அப்ஹீவல், இதெல்லாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா லாஸ்ட் கொஸ்டினில் என்னென்ன பார்த்தோம் டர்மாயிலுக்கு சினானிம்ஸு? upheaval, turbulence, disruption, upset, or uproar, commotion, tumult, disarray. இதெல்லாமே இதனுடைய மீனிங். ஓகே, மீனிங். ஸோ இதுக்கு ஆப்போசிட்னா காம். நெக்ஸ்ட், த சேர்மன் ஆர் ஹிஸ் சன்ஸ் டேஷ் எட் டு கம். ஸோ ஹியர் ஆர் அப்படிங்கிறது வந்துட்டாலே இங்கே வேர்ப் என்னவாக இருக்கும், இந்த நியர்பை யார் இருக்காங்களோ அவங்கள தான் நம்பியிருக்கும். அப்போ சன்ஸ் அப்படிங்கிறதுனால ஆர். நெக்ஸ்ட், 60 miles இஸ் அ லாங் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட், appropriate tense form. ஸோ ஐ டேஷ் மை ஒர்க் பிஃபோர் தி ஆஸ்ட். அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே நான் முடிச்சு வச்சுட்டேன். ஸோ ஐ ஹேட் சப்மிட் பண்ணிட்டேன். ஐ ஹேட் சப்மிட்டட் மை ஒர்க் பிஃபோர் தி ஆஸ்ட். நெக்ஸ்ட், இன்கரெக்ட் டென்ஸ் ஃபார்ம் என்ன, ஐ கெட் அப் எவ்ரிடே அட் ரெகுலர் ஒர்க்கு. ஸோ ஐ கெட் அப் எவ்ரிடே அட் 5 AM. கரெக்டு. ஐ ஹேவ் பின் தேர் சின்ஸ் லாஸ்ட் வீக். நான் அங்கே தான் வந்து லாஸ்ட் வீக்லேருந்து இருந்துகிட்டு இருந்தேன். ஓகே, அடுத்து ஐ ஹவ் சீன் ஹிம் எஸ்டர்டே. தப்பு. ஐ சா ஹிம் எஸ்டர்டே. வேறு எதுவுமே நான் சொல்லலை. வேறு எதுவும் கண்டினியூஸ் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்ட் நான் வந்து கொடுக்கல. மை ஃப்ரெண்ட் கால் மீ எஸ்டர்டே. கரெக்ட். ஸோ அதுதான் ஆன்சர். 26th பாருங்கள். ஐ நோ ஹிம். எனக்கு அவனை தெரியும். அவனை எனக்கு தெரியும் அப்படின்னு நான் மாற்றணும். ஸோ பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்றணும். அப்போ ஹீ இஸ் நோன் பை மீ கிடையாது, ஹீ இஸ் நோன் டு மீ, எனக்கு. ஸோ டு மீ, எனக்கு தான் தெரியும் அப்படி. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ட்ராகேட்டிவாக அசர்ட்டிவாக மாற்றணும். ஹூ டஸ் நாட் நோ ஏபிஜே அப்துல் கலாம். யாருக்கு தான் தெரியாது ஏபிஜே அப்துல் கலாமை அப்படின்ட்டு அதை நீங்கள் ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணும்போது அதை அப்படியே தமிழில் டக்குன்னு கொண்டு போனாலே அப்போனா என்ன அர்த்தம்னா எல்லாருக்கும் தெரியுங்கிறது தான், யாருக்கு தான் தெரியாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் என்ன, எவ்ரி ஒன் நோஸ் ஏபிஜே அப்துல் கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், யூ டேஷ் நாட் ஸ்மோக் இன் த ஹாஸ்பிட்டல். கண்டிப்பாக பண்ணவே கூடாது அப்படிங்கிறது. ஸோ யூ மஸ்ட் நாட் ஸ்மோக் இன் த ஹாஸ்பிட்டல். நெக்ஸ்ட் 29, ஆக்டிவ் இதுக்கு மாற்றணும், ஆக்டிவ் வாய்ஸ்க்கு. த புவர் ஷுட் நாட் பி லுக் டவுன் அப்பான். அவங்களுக்கு கீழ் திறந்து பார்க்கக்கூடாது. அப்போனா வந்து த புவர் அப்படிங்கிறத நான் அங்கே சப்ஜெக்டில் இருக்கிறத அங்கே கொண்டு போகிறேன். ஓகே, ரிவர்ஸில் கொண்டு போகிறோம். அப்போது நீ வந்து தான் அப்படின்னுங்கிறதுனால யூ தான் அங்கே வரும். ஓகே, யூ ஷுட் நாட், இங்கே வந்து என்ன இருக்குது, ஷுட் நாட் பி லுக்டுன்னு இருக்கா, ஷுட் நாட் பி லுக்ட் அப்படின்னு இருக்குது. அப்போ நான் இதுக்கு ஆக்டிவில் எழுதியால் என்ன சொல்லணும்,
should not look down upon the poor. Okay, next, Akash is addicted dash. இது வந்து ஒரு இதுக்கு சொல்கிறாங்க, ஒரு ஹேபிட்டுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஹேபிச்சுவலாக சொல்கிறப்போ அங்கே நான் அந்த ஸ்மோக் அப்படின்னு நிப்பாட்டினா அடிக்டட் டு ஸ்மோக் அப்படிங்கிறது அங்கே இட்ஸ் அ வேர்பாக மாதிரி அங்கே சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாதப்போ டு ஸ்மோக்கிங், அடிக்டட் டு ஸ்மோக்கிங். ஓகே, நெக்ஸ்ட் இயர் ஹசீனா இஸ் அ கலெக்டர். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஏங்கிறது வென் அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணுதா. ஸோ நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிறது ஏ சப்ஜெக்ட் வேர்ப். Without this it is not complete. So complement. Next year Hasina is அப்படினோட நிப்பாட்டியாச்சு. his அப்படினோட நிப்பாட்டிட்டா மீனிங் இருக்கா இல்லை. அப்போ மீனிங் இல்லை அப்படின்னா அந்த மீனிங் கொடுக்கக்கூடிய டேர்ம் என்னது, காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட், choose the adjective class from the given options. she knows where I go. ஸோ வேர் ஐ கோ, நான் எங்கே போவேன் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும். அப்போது போவேன் அப்படி அந்த கோ அப்படிங்கிறது இட் இஸ் அ வேர்ப். அப்போ வேர்பை நான் பற்றி பேசுகிறேன்னா அங்கே இது என்னது, அட்வர்ப் கிளாஸ். சரி, அட்ஜெக்டிவ்னா என்ன, நவுனை டிஸ்கிரைப் பண்ணால். அட்வர்ப்னா என்ன, வேர்பை டிஸ்கிரைப் பண்ணால். அவ்வளோதானே, சிம்பிள். ஷீ நோஸ் வேர் ஐ கோ, எங்கே போகிறேன்னு தெரியும். ஸோ அட்வர்ப் கிளாஸ். யூ கேன் கோ வேர் எவர் யூ வாண்ட். அகெயின் கோ, அந்த கோ தான் எங்கே அப்படிங்கிறது தான். ஸோ அகெயின் அட்வர்ப். கால் மீ இஃப் இன் கேஸ் தேர் இஸ் அன் எமர்ஜென்சி. அகெயின் அன் அட்வர்ப். தென் ராஜு பாட் அ பென் தட் டஸ் நாட் ரைட் வெல். ஸோ இந்த பெண்ணை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் அன் அட்ஜெக்டிவ் கிளாஸ். நவுன். இங்கே பெண்ங்கிறது நவுன், பாட்டுங்கிறது தான் வேர்ப், இங்கே பெண்ணுங்கிறது நவுன். அப்போ இந்த நவுனை தான் நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன், ஒழுங்காக எழுதலைன்னு. அப்போ அதுதான் அட்ஜெக்டிவ் கிளாஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சூஸ் தி காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஷீ இஸ் பாப்புலர் பட் நாட் அ குட் ஆக்ட்ரஸ். பட்டுங்கிறது வருதா, ஃபேன் பாய்ஸ், அது ஞாபகம் இருக்கணும். ஹி டிட் ஹிஸ் பெஸ்ட் பட் ஃபெயில். பட் ஸோ 1 and 2 தான் ஆன்சர். வித் ஆல் ஹிஸ் லேர்னிங் ஹி பிஹேவ்டு ஃபூலிஷ்லி. இது என்னது, சிம்பிள் சென்டென்ஸ். அடுத்து, அன்லெஸ் யூ கோ தேர் ஐ வில் கிக் யூ. இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் 34, சூப்பர்லேட்டிவாக மாற்றுங்க. வெரி ஃபியூ ப்ரொஃபஷன்ஸ் ஆர் ஆஸ் நோபல் ஆஸ் டீச்சிங். அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, டீச்சிங் அளவுக்கு நோபல் ஒரு சில ப்ரொஃபஷன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன, டீச்சிங் இஸ் அ நோபலஸ்ட் ப்ரொஃபஷன். அப்படி நான் இங்கே சொல்லவே இல்லை. நான் வந்து ஒரு சில ப்ரொஃபஷனையும் டீச்சிங்கோட ஈக்குவலான பிளேஸில் தான் வைக்கிறேன். அப்போ என்ன ஆன்சராக இருக்கும், டீச்சிங் இஸ் ஒன் ஆஃப் த நோபலஸ்ட் ப்ரொஃபஷன்ஸ். ஓகே, ஏன்னா ஏவும் பியும் பாருங்கள் ரெண்டுமே சேம் மீனிங் தான். நோபலஸ்ட் ப்ரொஃபஷன்னாலும் நோபலஸ்ட் ஆஃப் ஆல் த ப்ரொஃபஷன்ஸ்னாலும் ஒரே மீனிங் தான். ஓகே, மோஸ்ட் நோபலஸ்ட்லாம் கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் சி. நெக்ஸ்ட் 35th கொஸ்டின் பாருங்கள். ஃபாஸ்டர் யூ ரன் சூனர் யூ கெட் டயர்ட். கிராமட்டிக்கலி கரெக்ட் இதில் எதுனா ஆப்ஷன் டி. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்னா இது எப்படி இருக்கும்னா, த ஃபாஸ்டர் யூ ரன் த சூனர் யூ கெட் டயர்ட். அடுத்து, த ஸ்பேரோ இஸ் அ யூனிக் பேர்ட் அப்படின்னு இருக்கணும். மோஸ்ட்லாம் வரக்கூடாது. ஹீ இஸ் எல்டர் டு மீன் இருக்கணும். ஓகே, an ounce is less than a gallon. கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், அரேஞ்ச் தி adjectives in an appropriate manner. Cleopatra was a dash woman அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில adjectivesலாம் கொடுத்துருக்கேன். சி, adjectives ஆர்டர் என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு குவான்டிட்டி, குவாலிட்டி, சைஸ், ஏஜ், shape, color, origin, material, purpose. இதுதான் ஆர்டர். ஸோ பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது குவாலிட்டி கீழே வரும், டால் தின் அப்படிங்கிறது சைஸ் கீழே வரும், யங் அப்படிங்கிறது ஏஜ் கீழே வரும், பிளாக் ஹேர்டுங்கிறது கலர் கீழே வரும். ஸோ ஆர்டர் என்ன, கிளியோபேட்ரா வாஸ் அ பியூட்டிஃபுல் டால் thin, young, black-haired woman அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் 37 to 39. ஸோ இந்த passage read பண்ணிங்கனாலே you can know the answer. Which of the following statements is true? ஸோ APJ Abdul Kalam was popularly called as the missile man of India. கரெக்டு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன தப்பு, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் IISc பெங்களூரில் பண்ணியிருக்காரு, மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் பண்ணியிருக்காரு, MIT சென்னை. யுனைடெட் நேஷன்ஸ் ரெகக்னைஸ் ஹிஸ்
79th birthday as World Students Day, Teachers Day கிடையாது. Okay, next. What does the passage suggest about his contribution? He contributed significantly to India's defense technology. He was merely continuing the work of earlier scientists. His efforts were internationally acknowledged. He did not receive any civilian awards. 1 and 3 தான் correct. He was merely continuing the work of earlier scientists. அந்த மாதிரி எதுவுமே இங்கே மென்ஷன் பண்ணல. He did not receive any civilian awardsங்கிறது தப்பு, because he has received civilian awards. பாரத ரத்னாலாம் வாங்கியிருக்காரு. ஓகே, அண்ட் என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காருங்கிறத நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ பத்மபூஷன், விபூஷன் அண்ட் பாரத ரத்னா வாங்கியிருக்காரு. எந்தெந்த ஆண்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 40th question. Rihan said to me, may you be successful in life, change into indirect speech form. ஸோ ரிஹான் வந்து என்னை வந்து விஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்னவா, மே யூ பி, நீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்ப அப்படின்னு விஷ் பண்ணுறாங்க. ஸோ ரிஹான் wished that ஐ, யூன்னு கொடுத்துருக்கேன், ஐ, மேங்கிற இடத்துல மைட் பி சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப். ஸோ ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், சென்டென்ஸை கம்பேரிட்டிவாக மாற்றணும். ஹரிக்கேன்ஸ் ஆர் ஆஸ் டேஞ்சரஸ் அஸ் டொர்னேடோஸ். அப்போ ஹரிக்கேன்ஸை நான் டொர்னேடோஸோட ஈக்குவல் பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன கொடுக்கலாம், ஹரிக்கேன்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா இப்படி எழுதிக்கோங்க. ஹரிக்கேன்ஸ் ஆர் ஆஸ் டேஞ்சரஸ் அஸ் tornadoes. Okay, first one என்ன, hurricanes are more dangerous than tornadoes. Tornadoes are not more dangerous. இது கிடையாது அப்படின்னு கொடுக்குறேன். அப்போனா இதுக்கு என்ன அர்த்தம், which implies T is equal to H. Tornadoes are dangerous than hurricanes இங்கே கொடுத்துருக்காங்க. Hurricanes are the most dangerous than, இப்போ இது வந்து என்ன கரெக்டு, ஆப்ஷன் பி. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கன்வெர்ட் இன்டு டைரக்ட் ஸ்பீச் ஃபார்ம். செழியன் என்கொயர்ட் இஃப் ஹீ குட் borrow it. borrow பண்ண முடியுமா அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ மே ஐ borrow it, என்கொயர்ட் செழியன். ஸோ குட் அப்படிங்கிறதுனால கேன் வரும்னு இல்லை, இது வந்து ரெக்வெஸ்ட் ஃபார்ம். ஸோ நான் வந்து மே ஐ borrow itங்கிறது தான் மோர் அப்ரோப்ரியேட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். ஹீ saw a lion, he cried out. இதை வந்து கம்பைன் த சென்டென்ஸ். ஸோ ஒரு சிங்கத்தை பார்த்தோன்னே அழுக ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஒரு சீயிங் அ லயன், ஹீ கிரைட் அவுட். மற்றது எதுவுமே வந்து கரெக்டான ஆப்ஷனாக இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் பங்க்சுவேட் த சென்டென்ஸ். ஸோ அகெயின் இதில் பாருங்கள், எலில் செட் டு த சர்வன்ட் கமா ஓகே கிவன். பட் இங்கே வந்து இது வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி நம்ம சொல்கிறோம், ஒரு டயலாக் சொல்கிறோம். அப்போ வந்து எனக்கு என்ன, உள்ளே வந்து அப்போஸ்ட்ரஃபிக்குள்ளே வரணும். அடுத்து சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை என்ன அந்த ஸ்பீச்சில் சொல்லியிருக்காங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கம்மா இருக்கணும். இங்கே ஒரு கம்மா இருக்கா, அதே மாதிரி இந்த சர்வன்ட் செட்டுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு கம்மா இருக்கா, எலில் செட் இங்கே ஒரு கம்மா, என்ன சொல்லியிருக்காங்கங்கிறது ரெண்டு இதுக்குள்ளே வரும், அப்போஸ்ட்ரஃபிக்குள்ளே. தென் full stop. The servant asked with ends with full stop. Okay, so punctuationலாம் ரொம்ப மைன்யூட்டாக பார்த்து தான் நீங்கள் இது பண்ணணும். அடுத்து direct to indirect speech. As a stranger entered the town, he was met by a policeman who asked, are you a traveler? So it would appear he answered carelessly. ஸோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் டவுனுக்குள்ளே வந்தால் போலீஸை பார்க்குறாங்க. ஓகே, அப்படியே தான் அந்த சென்டென்ஸ் அப்படியே தான் வரும். நம்மளுக்கு எங்கே மாறும், இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நம்ம மாற்றோம். who asked him if he was a traveler. அதுக்கு வந்து அவன் ரிப்ளை எப்படி கொடுத்துருக்கான், கேர்லெஸ்ஸாக கொடுத்துருக்கான். அப்போ he replied carelessly that it would appear so. Okay, next 46th. arrange in the correct order. இதுக்கு ஆன்சர் வந்து SQPR. பாருங்கள், India has been a land, S1 S6 fixed. India has been a land of learning through the ages, not indeed in the sense that education has been universal. not அப்படின்னால என்ன அடுத்து வந்திருக்கணும், ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், பட் அடுத்து வரணும். அடுத்து பட் இன் த சென்ஸ், இந்த சென்ஸில் சொல்லலை, ஆனால் நான் எந்த சென்ஸில் சொல்கிறேன் அப்படின்னா, that learning has always been very highly valued and the learned man has been held in higher esteem than the warrior or the administrator. Okay, answer is B. அடுத்து, the informal communication in an organization
is called grape wine. Okay, epistasis அப்படின்னா நோஸ் ப்ளீடை தான் எபிஸ்டேசிஸ் சொல்லுவோம். டி ஜூரே அப்படிங்கிறது அக்கார்டிங் டு லா, அதுதான் டி ஜூரே அப்படின்னு நம்ம சொல்கிறது. நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங். சைன் டை, சைன் டை அப்படின்னா வித்தவுட் அசைனிங் அ டே. யுரேக்கா எல்லாருக்கும் தெரியும், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறது. ஐ ஹவ் ஃபவுண்ட் இட். ப்ரைமா ஃபெசி, ப்ரைமா ஃபெசினா இது. ஸோ அட் ஃபர்ஸ்ட் கிளான்ஸ். கேவியட் அப்படின்னா ஹிண்ட் ஆஃப் காஷன். மோடஸ் ஆப்ராண்டி அப்படின்னா மோட் ஆஃப் ஒர்க்கிங். வாட் இஸ் அ மோடஸ் ஆப்ராண்டி அப்படின்னா என்ன மோட் ஆஃப் ஒர்க்கிங் என்ன அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. அடுத்து ஹியூமரஸ் 5-line poem with a rhyme scheme AABBA is called limerick. இது ஹைக்கூ அப்படின்னா இட் இஸ் அ ஜாப்பனீஸ் போயம் ஹேவிங் 17 syllable with 3 lines. இதுதான் ஹைக்கூ. அடுத்து லிரிக்னா நம்மளுக்கு தெரியும். அடுத்து ஓட் அப்படிங்கிறது என்னென்னா lyrical stanza that is praising event or any individual. புகழுரை மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேட். உதிர்தல், உதிர்தல்னா அப்சிஷன். ஓகே, இதுக்கு மித்ததுக்கு என்னென்னு பார்ப்போம். எஸ்டிவேஷன் அப்படின்னா கோடைக்கால உறக்கம். ஆம்ப்ளிடியூட் அப்படின்னா வீச்சு. அக்வாரீஜியா அப்படின்னா ராஜ திராவகம். திரவாகம். ஓகே, நெக்ஸ்ட் ரீட் த பேசேஜ். ஸோ இதில் எது நாட் இம்ப்ளைடுன்னா law ensures people's religious and social rights absolutely and unconditionally. Then 52, which of the following reflects the main thrust of the passage-ங்கிறது போலீஸ் அண்ட் ஆர்மியினுடைய ரோலை தான் இதில் சொல்லும். ஸோ இட் இஸ் ஸ்டார்டிங்கே பாருங்கள். ட்ரூ, இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் army to maintain law and order in abnormal times, but in normal times there is another force that compels citizens to obey the law and to act with due regard to the rights of others. The force also protects the lives and properties of law abiding men. ஓகே, ஸோ இது சொல்கிறதே அவங்களுடைய ரோலை பற்றி தான் சொல்லுது. அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் விச் ஒன் ஹஸ் த ஆப்போசிட் மீனிங் டு த வேர்ட் ரீஸ்ட்ரெயின்டு. ரீஸ்ட்ரெயின்டுங்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா ஆக்சிலரேட்டட். ரீஸ்ட்ரெயின்னா தடுக்கப்படுறது. ஓகே, அதுக்கு ஆப்போசிட் ஆக்சிலரேட்டட், தூண்டுவிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் எதை நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வீக் கொஸ்டின்ஸ் கீழே கொண்டு வர முடியாது. ஸ்ட்ராங் கொஸ்டின்ஸ், வீக் கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ராங் கொஸ்டின்னா நான் கேட்குற கேள்விக்கு 2 லைன்லையோ 3 லைன்லையோ இல்லை அதுக்கு மேலேயோ நான் சொல்கிறது ஸ்ட்ராங் கொஸ்டின். வீக் கொஸ்டின் அப்படின்னா எஸ் ஆர் நோ, ஆமாம் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இதில் எதை நான் வீக் கொஸ்டினில் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள். கேன் யூ எக்ஸ்பிளைன் த கீ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் சேவிங்ஸ் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட்ஸ்? கண்டிப்பாக இது நம்ம எஸ் ஆர் நோவில் சொல்லி முடிக்க முடியாது. அது கிடையாது. அது ஒரு ஸ்ட்ராங் கொஸ்டின். இஸ்ன்ட் திஸ் த பெஸ்ட் மூவி யூ ஹேவ் எவர் சீன்? நீ பார்த்ததுலே பெஸ்ட் படம் இது தானே அப்படின்னு உங்களை பார்த்து நான் ஒரு மூவி பேரை சொல்லி கேட்குறேன். எஸ்ன்னு சொல்லுவீங்க, இல்லைன்னா நோன்னு சொல்லுவீங்க. அடுத்து, டூ யூ திங்க் இட் மைட் ரெயின் டுடே? இன்றைக்கி மழை பெய்யணும்னு நினைக்கிறியா? ஆமாம், இல்லைனா இல்லை. வாட் ஆர் த எலிஜிபிலிட்டி ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் தி ஸ்காலர்ஷிப்? அப்போனா என்ன சொல்லணும்? நீ இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், நீ 10th படிச்சிருக்கணும், இந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும், அது வாங்கியிருக்கணும். ஸோ இட் இஸ் நாட் அ சிங்கிள் லைன் ஆன்சர், எஸ் ஆர் நோ டைப் கிடையாது. ஹவ் யூ எவர் லைட் இன் அன் இன்டர்வியூ? நீ ஏதாவது ஒரு இதில் போய் சொல்லியிருக்கியா? எஸ், இல்லை, நோ. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் 1 and 4 பிகாஸ் both ஆர் ஸ்ட்ராங் கொஸ்டின்ஸ். அடுத்து பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங். எலூட் அப்படின்னா தப்பிச்சல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து எப்போச் அப்படின்னா அது நீங்கள் ஜியோகிரஃபிலே படிச்சிருப்பீங்க. எப்போச் அப்படின்னா சகாப்தம். எலூட்னா தப்பிச்சல். எக்ஸால்டட் அப்படின்னா உயர்ந்த. எக்ஸ்ஹார்ட் அப்படின்னா வற்புறுத்து. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்கள். டிரான்ஸ்லேட். லாஸ்ட் வீக் ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாம். நான் கடந்த வாரம் சுருக்கெழுத்து தேர்வுக்கு தயாராகி கொண்டிருந்தேன். ஓகே, இதுதான் கரெக்ட். மோஸ்ட் அப்ரோப்ரியேட் அந்த ஃபர்ஸ்ட் ஒன்.
Next 57. Dash refers to the excessive routine and formality involved before official action is taken. அஃபிஷியலாக ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு ரொட்டீன் அண்ட் ஃபார்மாலிட்டி ஒர்க் தான் ரெட் டேப் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதில் வந்து ரெசிஷன் அப்படின்னு எதை சொல்லுவோம்னா, டு த பிரசிடென்ஷியல் டெசிஷன் டு பெர்மனெண்ட்லி வித்ஹோல்டு ஃபண்ட்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம அதில் சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அதர் ப்ரொசீஜர் ப்ரோட்டோக்காலாம் தெரியும். 58th ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், சென்டென்ஸ் ஜம்பிள்டு சென்டென்ஸ், இதுக்கு வந்து SRPQ. Chanakya, by his foresight and strength of the character, built up the Mauryan Empire. Okay. Similarly, Patel refashioned a compact India out of the fragments left by the British. Both of them were guided by stern realism and would tolerate no deviations from the objectives which they pursued relentlessly. They were men of iron. Therefore, they were impervious to criticism and had implicit confidence in themselves. It is not true, as some people said, that Sardar Vallabhbhai Patel was not particular about the means as long as he achieved his end. Okay. Next, when the professor came in, the students stood up. பேராசிரியர் உள்ளே வந்தவுடன் மாணவர்கள் எழுந்து நின்றனர். Next, a government official prioritizes topics for a policy discussion in a letter. இது எது அதை சொல்லுது அப்படின்னா அஜெண்டா செட்டிங் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் அகெயின் ரீடிங் த பேசேஜ். இது வந்து உங்களுக்கு கைண்ட் ஆஃப் டைரக்ட் கொஸ்டின், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் மாதிரி. Why is Rajaram Mohan Roy considered the father of modern India? Because he pioneered social reforms and modern education. In which year was he born? 1772. Next, translate. I had been working in the company for 7 years when it closed down. அந்த நிறுவனம் மூடப்படும் போது நான் 7 வருடமாக வேலை செய்து வந்தேன். ஓகே, சே இட் வாஸ். ஓகேயா. நெக்ஸ்ட் 64 பாருங்கள். பேங்க் ஃபார் த பக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டு கெட் த மோஸ்ட் ஃபார் யுவர் மணி. கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக நம்ம இது பண்ணுறது, அதுதான் பேங்க் ஃபார் த பக் அப்படிங்கிறது. இது எல்லாமே வந்து பிஸ்னஸ் ஜார்கன்ஸ். இதே இது வந்து ஸ்டாண்டர்ட் ஒர்க்கிங் டே எப்படி சொல்லுவோம்னா, அது 9 to 5 நம்ம சொல்லுவோம் இல்லையா, 9 to 5 ஜாப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் ஒர்க்கிங் டே. அடுத்து வந்து த பர்சன் வித் மெனி ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன சொல்லுவோம்னா, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் தலையில் இருக்குங்கிறப்போ சீஃப் குக் அண்ட் பாட்டில் வாஷர்னு அவங்களுக்கு சொல்லுவோம். அவர் தலையில் தான் ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, தென் சம்ஒன் ஹூ கம்ஸ் அப் வித் செவரல் ஐடியாஸ் அப்படின்னா, அப்படியே அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் போதும் அப்படியே அருவியாக ஊற்றும். தாட் ஷவர், creative ideas flowing suddenly from mind. Okay. Next, the formal charge issued by grand jury stating that there is enough evidence that the defendant committed the crime அப்படிங்கிறதுக்கு, அதாவது க்ரைம் கமிட் பண்ணியிருக்காங்க த டிஃபெண்டன்ட் அப்படின்னு ஃபார்மலாக சார்ஜ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே, ஜட்ஜஸ். அதுக்கு பேர் இன்டிக்ட்மெண்ட். இதே அது டாக்கெட் அப்படின்னா என்னென்னா, டாக்கெட்னா டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர். அதாவது கோர்ட்டில் நடக்கக்கூடிய ப்ரொசீடிங்ஸில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நான் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது பேர் தான் டாக்கெட் அப்படிங்கிறது. ப்ராசிக்யூஷன்னா என்னென்னா, சார்ஜிங் சம் ஒன் வித் க்ரைம். இதுதான் வந்து ப்ராசிக்யூஷன், இவர் மேலே தான் செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு. பெயில் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நான் கோர்ட்டுக்கு பே பண்ணி, எதுக்கு பே பண்ணுறேன்னா, பை கேரண்டியிங் தட் I will or the defendant can attend any time at the court. ஸோ கோர்ட்டுக்கு எப்போ கூப்பிட்டாலும் வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கணும். அண்ட் ஃபார் தட் யூ நீட் டு பே சம் மணி, பாண்ட் மணி பே டு த கோர்ட். அதுதான் பெயில். ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோவிங். இது எல்லாமே அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தான். சொலிலோக்வி அப்படின்னா சோலிட்யூட், செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பீச் டு ஒன் செல்ஃப், எனக்குள்ளேயே நான் பேசிக்கிறேன். சோலிலோக்வி. அடுத்து கலோக்கியலிசம், ரொம்ப கலோக்கியலாக நீ பேசுகிற அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்னென்னா, பேச்சு வழக்கில் இன்ஃபார்மலாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, இன்ஃபார்மல் எக்ஸ்பிரஷன். அடுத்து பெடகாக்னா ஸ்ட்ரிக்ட் டீச்சர். எரூடிஷன் அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் ஹேவிங் கிரேட் நாலேஜ். அடுத்து டைடாக்டிக்ஸ் அப்படின்னா சயின்ஸ் ஆஃப் டீச்சிங். அந்த டீச்சிங் பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் டைடாக்டிக்ஸ். இது இன்னொரு வார்த்தை இருக்குது,
wisdom. Which means உதட்ட அசைக்காமையே வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. ஆக்ட் ஆஃப் ஸ்பீக்கிங் without moving lips. Okay. Next, 67. Very easy question. Match the following type. Indus Valley civilization was one of the earliest urban civilization. அப்போ இதில் ஹரப்பன் மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது என்ன? அட்வான்ஸ்டு டவுன் பிளானிங் அண்ட் ட்ரைனேஜ். அடுத்து இண்டஸ்கிரிப்டுங்கிறது ஸ்டில் அண்டர்சிஃபர்ட். வெயிட்ஸ் அண்ட் மெஷருங்கிறது ஸ்டாண்டர்டைஸ்டு சிஸ்டம் யூஸ்ட் இன் ட்ரேட். வெரி ஈஸி கொஸ்டின். Next, dash refers to the administrative unit with the function of supporting and servicing of other units. ஸோ ஒரு துணை நிர்வாகமாக வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து இட்ஸ் கால்ட் அஸ் ஆக்சிலரி ஏஜென்சி. Next, 69 to 71. Again, sentence completion type. Konark Sun Temple யார் கமிஷன் பண்ணது? கிங் நரசிம்ம தேவா 1. அடுத்து அதில் it is designed in the shape of chariot. Next, it has been recognized as by UNESCO as a World UNESCO Heritage Site. Again, ஒரு match the following இது கொடுத்துருக்கிறதுல அப்படியே நம்ம எடுத்து மேட்ச் பண்ணுறது தான். ரொம்ப ஈஸி கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், மௌரியா டைமில் தான் வந்து ஐ மீன் டியூரிங் திஸ் மௌரிய டைனஸ்டி அண்டர் அசோகா இட் ஸ்ப்ரெட் புத்திசம். அப்போ நம்ம என்ன சொல்லுவேன்? மௌரிய டைனஸ்டி ஸ்ப்ரெட் ஆஃப் புத்திசம். அதே மாதிரி குப்தா டைனஸ்டி எதுக்கு, அதே மாதிரி வந்து முகல் டைனஸ்டி எதுக்கு, சோழா எதுக்கு, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எதுக்கு அப்படிங்கிறத மேட்ச் பண்ணாலே போதும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. வாட் ஆர் ஆல் குட் பி த கேசஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆர்டர். ஜிஓ ஒரு இதுக்கு பாஸ் பண்ணுறாங்கன்னா எதுக்கெலாம் பாஸ் பண்ணுவாங்க? ஏற்கனவே ஒரு ஜிஓ இருக்குது, அந்த ஜிஓக்கு நான் அமெண்ட்மெண்ட் பண்ண போகிறேன், ஏதோ அதில் சேஞ்சஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இல்லை கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்னால இந்த ஆர்டரில் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனாலையோ, இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்க ஜிஓவில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை நான் கேன்சல் பண்ணணும் அப்படின்னாலுமே நான் ஜிஓ பாஸ் பண்ணுவேன். ஸோ ஆன்சர் இஸ் ஆல் தி அபவ். நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இது வந்து சென்டென்ஸ் அகெயின் ஜம்பிள்டு. ஸோ நவ் இந்தியா கேன் பிக்யூஆர்எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் கியூஆர்எஸ்பி. Now India can first concentrate, India can either put aside its hope of getting the veto power and first concentrate on ensuring that the Security Council is enlarged, or lose out at its first base because it is too busy chasing an ephemeral dream. So QRSP தான் correct. அடுத்து பாருங்கள், கரெக்ட் சீக்வன்ஸ் என்ன? The electricity bill had to be paid immediately. Since I had no money with me, I decided to borrow money from my friend. வாங்கலான்னு நான் நினச்சேன், ஆனால் அவன்கிட்டே இல்லை. பட் he had no money with him to lend me. நெக்ஸ்ட் என்ன? however எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான், வாங்கி தரேன்னு. So he borrowed money from his neighbor for me. Okay, so answer is சி ஆப்ஷன். அடுத்து இன்ஃபார்மல் லெட்டரில் இருக்கக்கூடிய ஆர்டர் என்ன? சென்டர்ஸ் அட்ரஸ், சென்டர்ஸ் அட்ரஸ் வந்து ஃபஸ்ட்டு, தென் டேட், தென் சாலுடேஷன், தென் பாடி ஆஃப் த லெட்டர், then closing paragraph, complimentary close, then subscription, at last sender's name. Okay, இதுதான் informal letter ஓட order. Next passage. From the passage, what can be inferred from the Green Revolution? It brought both benefits and challenges for the Indian agriculture. Single question தான். நெக்ஸ்ட் பாருங்கள், இது நோட்டோ. இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து அன்சீன் பேசேஜஸ்ங்கிறப்போ பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க நியூஸ் பேப்பரில் இருந்து. ஸோ இது வந்து ஹிந்துவில் இருந்த ஒரு எடிட்டோரியல் பார்ட் தான். நோட்டோ ரிலேட்டடாக த நேஷ்னல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன், ஒன்றும் இல்லை, இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் இதில் இருக்கக்கூடிய ஜெண்டர் இன்இக்வாலிட்டி பற்றி பேசியிருக்கக்கூடிய
paragraph தான், நியூஸ் ஆர்டிக்கல் தான் இது. ஸோ அக்கார்டிங் டு நோட்டோஸ் decadal data, what was the gender disparity observed in organ transplant அப்படின்னா women were the majority of living donors but the minority of beneficiaries. நம்ம கொடுக்குறோம் ஆனால் வாங்குறது இல்லை. What is the stated objective of the noto's recent advisory na to address gender imbalance in organ transplant beneficiaries. Then the phrase throw the baby out with the bath water அப்படின்னா என்னென்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம அதை கண்டுக்காமல் விட்டுட்டு அது மூலியமாக நம்ம ஒரு தப்பு சரி செய்ய பார்க்குறது. ரிஜெக்டிங் சம்திங் வேல்யூபிள் வைல் ட்ரைங் டு டிஸ்கார்ட் ஃப்ளாஸ். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், அந்த தப்பு பண்ணதை மறைக்கிறதுக்கு வேல்யூபிளாக ஒன்று இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லெட்ஸே ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் நான் பண்ணுறேன். அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கில் எனக்கு தெரியும் நான் இங்கே வந்து தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அதை நான் என்ன பண்ணலாம், இப்போது நான் ஏதோ ஒரு ஃபார்மேட்டே தப்பாக போட்டேன். இப்போ இந்த பாக்ஸ் போட்டு இந்த கீழே இந்த ஜாயிண்ட் டெலகிராம் குரூப் இப்படிலாம் இருக்குது. நான் பாக்ஸ்லாம் போட்டேன், பட் இந்த ஜாயிண்ட் டெலகிராம் குரூப் பேஜ் நம்பர் இந்த ஹெடர் ஃபூட்டர் நான் போடலன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அது தெரியுது, தப்புன்னு தெரியுது. பட் இதை நான் கொடுக்கல அப்படின்னா இப்போ இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான நம்பர் குறையுமா? அப்போ நான் அதுக்கு என்ன பண்ணலாம், அழகாக எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் போயிட்டு நான் அதில் எடிட்டில் கொடுக்கலாம். அது பண்ணாமல் நான் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் பிடிஎஃப் போட்டு, இது எதுக்கு நம்ம பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. ஸோ இட் இஸ் வேல்யூபிள். ஸோ ஒரு ஃப்ளாவை மறைக்கிறதுக்காக நான் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் விட்டுறேன் அப்படின்னா, தட் இஸ் த்ரோ த பேபி அவுட் வித் அ பாத் வாட்டர் அப்படிங்கிற ஃப்ரேஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஆட் ஒன் அவுட். Poem. My mother would say we must work to a bigger scheme. He mused upon this curious case. எல்லாமே என்னது, alliteration. So it's a breath of life அப்படிங்கிறது, it is not an alliteration. Go through it. இந்த it's the breath of life என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். ஓகே, 83 dash refers to leaving out words rather than repeating them unnecessarily. திருப்பி யூஸ் பண்ணாமல் அதை அப்படியே யூஸ் பண்ணுறது தான் என்னது, எலிப்சிஸ். ஸோ மித்தது என்னென்னு பார்ப்போம். மித்ததெல்லாம் புதுசாக இருக்கும். ஃபஸ்ட்டு கயாஸ்மஸ். கயாஸ்மஸ்னால் என்னென்னா, வேர்ட் ஆர் கான்செப்ட் ஆர் எனி கிராமட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் that is repeated in reverse order. For example, I think of you and you think of me. ஸோ இது அப்படியே ரிப்பீட் ஆகுதா? ஓகே, இதுதான் கயாஸ்மஸ். நெக்ஸ்ட் எபிஃபோரா. எபிஃபோராவை இன்னொன்று எப்படி சொல்லலாம்னா, எபிஸ்ட்ரோஃப் அப்படின்னு சொல்லலாம். This is actually a counterpart of anaphora. இப்போ ஆனஃபோரானா என்ன? இப்போது ஐ ஆம் அப்படின்னு ஒரு லைன் வருது, அடுத்த லைன்லேயே மறுபடியும் ஐ ஆம் அப்படின்னு லைன் வருது. அப்போ இந்த ஐ ஆம் அப்படிங்கிறது என்ன, ஆனஃபோரா. இதே இது இப்படி வராமல் வாஸ் மீ அப்படின்னு எண்டில் வந்தது அப்படின்னா தட் இஸ் எபிஃபோரா ஆர் எபிஸ்ட்ரோஃப். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள், பட் திஸ் அலோன் won't do it, not so much pain will do it. இந்த do itங்கிறது ரிப்பீட் ஆகுதா, எண்டில் ரிப்பீட் ஆகுதா, அதுதான் எபிஃபோரா. ஆனஃபோரா ஆப்போசிட் எபிஃபோரா. ஓகே, எலிப்சிஸ்னால் நம்ம பார்த்துட்டோம், முக்கியமான வார்த்தையில் ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் லைன் சொல்லணும் அப்படின்னா, ஐ வாண்ட் டு கோ பட் ஐ காண்ட் கோ. இப்படி சொல்கிறதுக்கு பதிலாக ஐ வாண்ட் டு கோ பட் ஐ காண்ட் அப்படின்னாலே அந்த அர்த்தம் வந்துருச்சு, எனக்கு போகணும் ஆனால் நான் போக விரும்பலை அப்படிங்கிறது. ஸோ இந்த கோங்கிறத நான் இங்கே கட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை நான் தேவையில்லாமல் ரிப்பீட் பண்ணி அதை அன்னெசரியாக கொண்டு வராமல் அதை நான் விடுறேன் அப்படின்னா தட் இஸ் எலிப்சிஸ். ஓகே, அடுத்து எபித்தெட்னா என்னென்னா, ஒன்றும் இல்லை, பில்டப் பண்ணி சொல்கிறது. அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது தான் எபித்தெட். எப்படின்னா, ஒரு குவாலிட்டியை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் ஒரு பர்சனுக்கோ ஒரு இண்டிவிஜுவலுக்கோ. அவங்க நார்மல் பர்சன் கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி நார்மலாகவே சொல்லலாம், ஆனால் அதை விட்டுட்டு அப்படியே ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்கிறது, ஓவர் பில்டப் கொடுக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஸோ லிட்டில் ரிவர், எல்லோ பெபிள்ஸ், இந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே குவாலிட்டி, எக்ஸ்ப்ரெஸிங் தேர் குவாலிட்டி, ஒரு பர்சன் ஒரு திங்ஸ் அதுக்குரியது. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் இதுக்கு சி. 84th, a bank is updating its customer
notice board. They want to display instructions for filling out cash deposit slips in a clear and customer friendly manner. இதில் எது கரெக்டாக இருக்கும்? See, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு பேங்க்கு கஸ்டமருக்கு நான் நோட்டீஸ் போர்டில் ஒட்ட போகிறேன் அப்படின்னா அந்த நோட்டீஸ் போர்டில் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. அப்போ அது வந்து என்ன பேங்க்கினுடைய தரத்தை வந்து காட்டும். அப்போது fill in the slip however you like, we will fix mistakes அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படினாலும் ஃபில் பண்ணிக்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு நான் சொல்லுவோம். பேங்க்காரங்களாம் எப்படி புழிஞ்சு எடுப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் ரைட் யுவர் நேம் அண்ட் டம்ப் த ஸ்லிப் அட் த கவுண்டர். டம்ப் அப்படிங்கிறதே வந்து அங்கே ரொம்ப இன்ஃபார்மலான வேர்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ளீஸ் கம்ப்ளீட் ஆல் த ஃபீல்ட்ஸ் ஆன் த டெபாசிட் ஸ்லிப் இன்க்ளூடிங் அக்கௌண்ட் நம்பர், அமௌண்ட் இன் வேர்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் அண்ட் யுவர் சிக்னேச்சர் பிஃபோர் சப்மிஷன். எவ்வளோ ஒரு இதாக இருக்குது, டீசென்ட் வே ஆஃப் கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்குது. அடுத்து பாருங்கள், டோன்ட் வெரி டூ மச், த கேஷியர் வில் டூ இட் ஃபார் யூ எனிவே. வாய்ப்பில்லை ராஜா அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் இஸ் சி. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. குரூப் 4 கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பாருங்கள், பேக் இன் த டேஸ் ஆஃப் ஓல்ட் வென் நைட்ஸ் வேர் போல்டு. போல்டு ஓகே, இது ரைமிங் ஸ்கீம் சொல்கிறேன், சாரி. இந்த லைன்ஸ் எதுலேருந்து எடுத்துருக்கு? பேக் இன் த டேஸ் ஆஃப் ஓல்டு வென் நைட்ஸ் வேர் போல்டு அப்படிங்கிறது ஏஜ் ஆஃப் ஷிவல்ரி. ஸோ இந்த மாதிரி நம்ம போயம் பார்க்குறப்ப என்ன பண்ணணும், அதனுடைய ஆத்தர் போய் பாருங்கள், ஆத்தர் யார் அப்படிங்கிறது, சாரி, ஆத்தரை பற்றின டீட்டெயில்ஸும் பாருங்கள். ஓகே, அடுத்து Mr. Rihan is exploring different government departments for assistance regarding agricultural support and rural development schemes. ஸோ எந்தெந்த ஒர்க்குக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் போகணும். He wants information about crop insurance scheme for his இது. ஸோ அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், நான் அக்ரிகல்ச்சர் அண்டு ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் பற்றி போகணும். ரூரல் ஹவுசிங் சப்சிடிஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா நான் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கிட்ட போய் நான் கேட்பேன். எனக்கு வந்து லோன் ஒரு டைரி யூனிட்டுக்கு வைக்கணும், அதுக்கு லோனுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் தெரியணும், அதுக்கு தேவையான ட்ரைனிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐ வில் கோ டு அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரி. எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும் டு ரிகார்டிங் த இர்ரெகுலாரிட்டிஸ் இந்த லோக்கல் ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடியது. ஆப்வியஸாக ரேஷன் வந்துட்டாலே நம்ம எந்த டிபார்ட்மெண்ட், ஃபுட் அண்ட் சிவில் சப்ளைஸ். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் டு நாட் ஷோ எபித்தட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஓகே, அண்ட் மை ஃபோ பிஹெல்ட் இட் ஷைனுங்கிறது என்னது? இமேஜரி அப்படின்னாலே ஐம்புலன்கள் நம்ம சொல்கிறோம்ல, விஷுவல், ஹியரிங், ஃபீல் பண்ணுறது, இந்த டச்சு, இதெல்லாமே. ஸோ அந்த இமேஜரி அப்படின்னாலே இந்த மாதிரியான விஷுவல் நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கக்கூடியது. அப்போ அது ஷைன் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஷைன் ஆகுமா? ஸோ அதை ஷைன் ஆகிறப்ப நினச்சி பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஸோ லிட்டில் ரிவர் எபித்தட், எல்லோ பெபிள்ஸ், தென் க்ரீன் ட்விக்ஸ், இது எல்லாமே அட்ஜெக்டிவ் ஃபார்ம், தட் இஸ் எபித்தட். அண்ட் லாஸ்ட் இஸ் இமேஜரி. 88 பாருங்கள், பேசேஜ். The government launched a new rural digital literacy program to train villagers in basic computer and internet use. Many participants learned how to access government services online. However, limited internet connectivity and lack of devices hindered full participations. NGOs stepped in to provide community computer centers. இதில் எது கரெக்ட் அப்படின்னா 1, 2 and 4. ஓகே, the program faced challenges due to poor digital infrastructure. அதுதான் எடுத்தோன்னே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் NGOs is playing, அதான் எண்டில் கொடுத்துருக்காங்க. Every villager successfully mastered advanced programming skills. அதை பற்றி எதுவுமே இங்கே கொடுக்கல. லாஸ்ட் என்ன, the initiatives helped villagers used online services more effectively. எஸ். அடுத்து பாருங்கள், அடுத்த பேசேஜ் கொடுத்துருக்கிற லைனில் இருந்து எந்த கொஸ்டின் சூட்டபுளாக இருக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் டே பிகான் வித் parade ஆஃப் athletes followed by exciting track events, fun games, இதெல்லாம் இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறேன், அங்கே என்னென்ன ஈவெண்ட் நடந்ததுங்கிற சொல்கிறேன். ஸோ ஆப்வியஸாக இது வச்சு ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறேன்னா வாட் கைண்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா மித்தது பாருங்கள், ஹூ வாஸ் அ சீஃப் கெஸ்ட், அங்கே யாராவது நேம் கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஹவு மச் மணி பற்றி தான் பேச. சைஸ் ஆஃப் த பிளே கிரவுண்ட் ஆப்வியஸ்லி இல்லை. அடுத்து பாருங்கள், 90th கொஸ்டின். ஹீ இஸ் அன் இங்கிலீஷ் போயட் அண்ட் நாவலிஸ்ட். ஹிஸ் ஒர்க்ஸ் இன்க்ளூட் த க்ரீன் ரூம் அண்ட் ஆல் ஹாலோஸ். ஹூ இஸ் ஆத்தர் ரெஃபர்டு டு? வால்டர் டி லா மரே. ஸோ இது யார், எந்த போயம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த மாதிரி போயம் ரிலேட்டட் பார்க்குறப்போ டூ இட் எவ்ரி திங். வில்லியம் பிளேக் என்னென்னு எழுதியிருக்காரு, ஜான் மேசஃபீல்டு என்ன எழுதியிருக்காங்க, ஜேன் டெய்லர் என்ன எழுதியிருக்காங்க, அப்போ அவங்கெல்லாம் எந்த ஊர் போயட் அப்படிங்கிறது இதெல்லாமே நீங்கள் பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட், த worst திங் இஸ் தேட் இஃப் எனி ஒன் ஸ்டேஸ் among them too long. ஸோ இது வந்து ரைம் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. ரைம் ஸ்கீம் இஸ் வெரி ஈஸி. ஒன்றும் இல்லை, அந்த ரைமிங் வேர்டுக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ ஸ்டேஸ் அப்படின்னு இருக்கா, அதை நான் ஏன்னு வைக்கிறேன். அடுத்து வேஸ், ஸ்டேஸ்க்கும் வேஸும் வந்து அதனுடைய ரைமாக இருக்கா, அப்போ நான் அதே லெட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். அடுத்து ஜம்புளுக்கும் வேஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, அப்போ இது வேறு ஏதோ ஒரு வார்த்தை. அடுத்து கிரம்பிளும் ஜம்புளும் ரைமிங்காக இருக்கா, அப்போ அதே வார்த்தையை நான் அது கொடுக்குறேன் லெட்டரை. அப்போ ஏபிபி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், 92. த ஃபீப்ளஸ்ட் ஆர் த வேவார்டஸ்ட் ஹர் அட்மானிஷன் மைல்டு. இந்த அட்மானிஷன் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் என்னென்னா என்கரேஜ்மெண்ட். ஓகே, அப்போனா இதுக்கு மீனிங் என்ன? டு
நாட் டு டூ, அந்த வார்னிங் கொடுக்குறது தான் வந்து அட்மானிஷன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ ஆண்டனம் வந்து என்கரேஜ்மெண்ட். அடுத்து பாருங்கள், மேட்ச் த ஃபாலோவிங். தி ஆர்டிக் யார்? இந்த ஆர்டிக் அப்படிங்கிறவங்க சத்யஜித் ரே. சி டர்ட்டில்ஸ் ஷேகர் தத்தாத்ரி. ஓல்டு மேன் ரிவர் சுப்ரோட்டோ பாக்ஷி. ப்ரேயர் டு த டீச்சர் சாரி ஓகே. ஆர்டிக் இஸ் சத்யஜித் ரே. சி டர்ட்டில்ஸ் வந்து ஷேகர் தத்தாத்ரி. ஓல்டு மேன் ரிவருங்கிறது டொராத்தி டெமிங். ப்ரேயர் டு த டீச்சர் இஸ் சுப்ரோட்டோ பாக்ஷி. அண்ட் த லாஸ்ட் ஸ்டோன் கார்வருங்கிறது சிக்ருன் ஸ்ரீவாஸ்தவ். அப்போ பில் நார்டன் வந்து எந்த இதுக்கு? நெக்ஸ்ட் பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். The young seagull had 2 sisters and 1 brother. One full day it was sitting in the ledge out of fear. இதில் எது கரெக்ட் ஆப்ஷன்? 2, 4, 5 is correct. It has 2 brother and 1 sister. So first one அதில் இதுதான் தப்பு. ஓகே. நெக்ஸ்ட்டு, his elder brother தான் got his first earring. ஸோ மித்தது எல்லாமே கரெக்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், I can't climb trees anymore இருந்து எது கரெக்டு? 1, 3 and 5 கரெக்டு. 2 and 4 தப்பு. ஸோ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் 2 and 4. நெக்ஸ்ட் பாருங்கள், டாம் சாயர் ஃபெல்ட் டிஜெக்டட். ஏன்னா வந்து பெக்கி தேட்சர் ஸ்கூலுக்கு வரலனோடனே டிஜெக்டடாக ஃபீல் பண்ணிட்டாரு. அவங்க ஆன்ட்டி வந்து என்ன பண்ணுறாங்க, அவனோட ஹெல்த் கண்டிஷனை நினச்சி வரி பண்ணுறாங்க. ஸோ அவனுக்கு ஏதாவது மருந்து கொடுக்குறாங்க. மருந்துங்கிறது இங்கே ரெமெடிஸ். ஸோ ரெமெடிஸ் கொடுத்து சரி பண்ண பார்க்குறாங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், லேர்னிங் ஃப்ரம் கேமில் இருந்து இது. ஸோ இதில் எது இன்கரெக்ட்னா, த லாங் ட்ராவல் பிட்வீன் ஹிஸ் ஹவுஸ் இன் பேண்ட்ரா நாட் பரேல். ஓகே. நெக்ஸ்ட்டு, ஹி வாஸ் பார்ன் ஆன். இதில் இயர் வந்து மிஸ்டேக். ஸோ என்ன இயர்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு, வித் தேர் ட்ரெஷர் த பாய்ஸ் வுட் பை டேஷ் இன் ஈத்கா டாய்ஸ் அண்ட் ரப்பர் பால்ஸ். ஸோ இந்த மாதிரின்னு பார்க்கும்போது, ஓகே, இது எந்த கதையை பற்றி சொல்கிறாங்க, அது யார் எழுதியிருக்கா, அவங்க எந்த இங்கிலீஷ் போய்ட்டா அமெரிக்கன் போய்ட்டா அப்படிங்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு, ஐஎன்எஸ்வி தாரிணி பற்றி. இதில் 3 and 4 வந்து ஓகே, ஐ டென்ட் கிவ் த டேர்ம் இன்கரெக்ட். ஐ எம் ரியலி சாரி. ஸோ இது வந்து நீங்கள் 1 and 2 கரெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. ஏன்னா 1 and 2 தான் கரெக்டு. இந்த 3 and 4 வந்து தப்பு. ஓகே, லெட்டர்ஸ் நான் இது வந்து கரெக்ட். இது வேண்டாம், 3 and 4 இல்லை. ஆன்சர் இஸ் 1 and 2 நாட் 3 and 4. ஓகே, அதை நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி நான் கொடுத்துட்றேன். இன்கரெக்ட் அப்படிங்கிறத நான் கேட்டிருக்கணும் கொஸ்டினில். ஐ டென்ட் மென்ஷன், ஐ ஃபர்காட் டு மென்ஷன். ஸோ ஐஎன்எஸ்வி தாரணிங்கிறது இயர் இதில் மிஸ்டேக்கு. அதே மாதிரி 245 டேஸில் 254 டேஸ். ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எம் ஹேமல் was sitting dash in his chair. He had the dash to hear every lesson to the last, but his voice trembled with the dash. How well I dash it that last lesson. So he was sitting motionless in his chair. He had the courage to hear every lesson to the last, but his voice trembled with emotion. How well I remember it that last lesson. So thanks for watching. All the best.